எல்லாருக்கும் வணக்கம். காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு முதல்ல என்ன வருது? உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதை நினச்சி பார்க்குறீங்க? உங்கள் உள் மனசுக்கு சரியான ஒரு கரெக்டான எது சரின்படுது அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை செக் பண்ணிக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த எண்ணம் அவங்களுடைய வயசை பொறுத்து மாறும். ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் வரும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றது உங்கள் வயசு தான் நீங்கள் நிர்மாணம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு படிக்கிற மாணவன் அவனோட எண்ணம் என்னவாக இருக்கும்? காலையில் எழுந்தோடனே ஸ்கூலுக்கு போகணுமா, அது எடுக்கணுமா, இது எடுக்கணுமா, இன்றைக்கி லீவ் போடலாமா அப்படின்னு தோணும். அதுக்கு அடுத்த லெவல் என்னென்னு பார்த்தோம்னா காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். மேக்ஸிமம் அந்த வயசு எந்த மாதிரி நினைக்கின்றது உங்களுக்கு தெரியும். எல்லோரும் தாண்டி தான் வந்திருப்போம். ஸோ அந்த காலேஜுக்கு போகிற ஒரு ஸ்டூடெண்ட்டு என்ன மைண்ட் செட்டில் இருப்பார்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுவும் கொஞ்சம் யோசிங்க. ஓகே, காலேஜ் படித்து முடிச்சாச்சு, எல்லாத்தையும் தாண்டி வந்தாச்சு. இப்போ வேலை தேடக்கூடிய சூழ்நிலையில் சுச்சுவேஷனில் இருக்கார். காதலை, படிப்பு எல்லாத்தையும் தாண்டி இப்போ வேலை தேடி இருக்கிற ஒரு ஏஜில் இருக்கீங்க நீங்கள். அதுக்கான ஏஜும் உங்களுக்கு தெரியும். அதை நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. அந்த ஏஜில் இருக்க உங்களோட எண்ணம் என்னவாக இருக்கும், அதையும் கொஞ்சம் யோசிங்க. இப்போ நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 3 விதமான ஒரு ஸ்டேஜ் நம்ம தாண்டி வரோம். ஒன்று, இளமை காலத்தில் நம்ம ஒரு கல்வி, அதுக்கப்புறம் கல்லூரி, அந்த மாதிரி ஒரு கல்வி, அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா வேலை தேடணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வரும். இப்போ நம்ம எதை குறித்து பேச போகிறோம்னா, அதுக்கடுத்து 4வது கட்டம் லைஃப்பில் வேலையும் கிடச்சிருச்சு. வேலை கிடச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன சூழ்நிலை இருக்கோம் அப்படின்றத ஒவ்வொரு மனுஷனும் சிந்திக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த சூழ்நிலை அவனை ஆட்டோமேட்டிக்காக சிந்திக்க வைக்கிறது. சிந்திச்சதுக்கப்புறமும் நம்ம செயல்பட முடியலை, என்னால் எல்லாத்தையும் தாண்டி வேண்டேன். இதுக்கடுத்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும், புது வீடு வாங்கணும், பிள்ளை குட்டிகளை பார்க்கணும், கார் பங்களா எல்லாம் எடுக்கணும், நம்ம லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகணும், நம்மளுக்கு வயசாகிட்டுருக்கு அப்படின்ற எண்ணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். இந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இல்லை, இந்த மாதிரி எண்ணங்களே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களோட டியூட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் டயத்தை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா எல்லாேருக்கும் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பொறுமை ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வாய்ஸை நீங்கள் கேட்டுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம். இப்போ நேரடியாக நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ எல்லாருக்கிட்டையும் நம்ம நம்மளோட வளர்ச்சியை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படி, நம்ம கூட யார் இருக்காங்க, சேர்றவங்க, நம்ம கூட சேர்றவங்க, பழகிறவங்க, இவங்கள பற்றி நம்ம இவங்களால் நம்மளுக்கு என்ன பலன் இருக்குது, இவங்களை நம்ம பயன்படுத்திக்கலாமா, இல்லை நம்ம இவங்களை தப்பான ஆளுங்களோட பழகிட்டு இருக்கிறோமா, இல்லை சரியான ஆளுங்களோட பழகிட்டு இருக்கோம், நம்ம அவங்களோட தொடர்பு வைக்கலை அப்படின்ற மாதிரி. ஆண்டவர் எல்லாத்துக்கும் தேவையான அனைத்து சகல விதமான விஷயங்களையும் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் பயன்படுத்துகிற முறைகள் தான் நம்மளுக்கு இல்லை. இளமையில் நம்ம கல்வி கொடுக்குறாங்க, நல்லா படிச்சிருந்தா வேறு லெவல் போகலாம், வேலை வாய்ப்பு தேடுறோம், நல்ல வேலை வாய்ப்பு தேட நல்லா போகலாம், கல்யாணம் பண்ணுறோம், நல்ல ஒரு குடும்பத்தில் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணால் நல்லா போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம இப்போ இருக்க சூழ்நிலை உன்னை சுற்றி யார் இருக்காங்க, நம்மளை சுற்றி யார் இருக்காங்க, அந்த நம்மளை சுற்றி யார் இருக்காங்கன்ற விஷயத்த யாருமே கவனிக்கிறது இல்லை. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்கு தான் நான் அந்த வாய்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ உங்கள் கான்டாக்ட்ஸ் சிம்பிளான விஷயம். இது ரொம்ப இதுவரையிலையும் நான் கேள்விப்பட்டதில்லை. என்னால் முடிஞ்ச ஒரு எண்ணத்தை தான் நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். நம்ம ஃபோனில் இருக்க கான்டாக்ட்ஸை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தரம் ரிப்பீட், எத்தனையோ மக்கள் நம்ம பார்க்குறோம், பழகுறோம், இல்லை நிறைய பேரோட பேசுகிறோம், எல்லாரோட கான்டாக்ட் நம்பரே வாங்கி வைக்கிறோம். அதனால் நம்மளுக்கு என்ன பலன், அது எனக்கே யோசனை பண்ணியிருக்கம்மா. கொஞ்சம் உங்கள் லைஃப்பை ரிவர்ஸில் பாருங்கள். நம்ம ஃபார்வேர்டை நோக்கி வேறு இன்னொரு இலக்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், அது கரெக்டு. ஆனால் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதுக்கு தான் ரிவர்ஸ் சைக்காலஜி. இப்போ நம்ம எத்தனையோ பேர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கி சேவ் பண்ணியிருப்போம். அதில் உங்கள் ஃபோன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபோனில் ஒரு 1000-2000 மேலே நம்ம நம்பர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பரை தான் நம்ம சேவ் பண்ணியிருப்போம். அதுபோல் பிஸ்னஸ் பீப்புளு, பலதரப்பட்ட வகையான பீப்புள் தான் நம்ம சேவ் பண்ணுறோம். அதில் யாரெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருப்பாங்க, உதவின்னா
உங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்கள்ட்ட வந்து கிடைக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கணும். அப்போ அவங்கள வந்துட்டு நம்ம வந்து தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கணும். அவங்ககிட்ட வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் யார் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். யார்கிட்டையும் நான் வந்துட்டு உங்களை உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லல. அந்த உங்களுடைய தேவைக்கு அவங்க பயன்படுறாங்களா, உங்கள் வளர்ச்சிக்கு அவங்க வந்துட்டு உதவுவாங்களான்னு பாருங்கள். ஒருத்தங்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுகிறோம், அவங்க காண்டாக்ட் நம்பரை வாங்குகிறோம் அப்படின்னா ஏன் வாங்குகிறோம்? கண்டிப்பாக வந்துட்டு இவங்க ஓகே, இவங்க பெட்டராக இருக்கிறாங்க, இவங்ககிட்ட நம்ம காண்டாக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னும். ஆனால் யாருமே வாங்கின காண்டாக்டை வந்துட்டு ரிப்பீட் யூஸ் பண்ணுறதில்ல. அந்தந்த நாட்கள் அந்தந்த நேரத்தில் புதுசாக மனுஷங்களை வந்துட்டு பார்த்துட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழகுனவங்களை வந்து நிறைய பேரை இழந்துடுறோம். புதுசாக பழகுறது நல்ல விஷயந்தான், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஏற்கனவே நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி பழகி வச்சவங்களுடைய பயன்பாடெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. அப்போ நம்ம கடந்து வந்த விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நேற்று உதாரணத்துக்கு முந்தான இந்த மாதிரியான பின்னாடி நடந்த நாட்கள், அந்த நாட்களை வந்து நம்ம வந்துட்டு யோசிக்கிறதே இல்லை. அது கண்டிப்பாக வேல்யூவான நாட்களாக தான் இருந்திருக்கும். வேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கிறவங்க நம்பர் நம்ம வாங்கி சேவ் பண்ண போகிறதில்ல. ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிறோம், அவர்கிட்ட பேசும்போது ஓகே இவர் நல்லா பேசுகிறாரு, பிரதர் உங்கள் நம்பர் கொடுங்க, சார் உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு நம்ம அவங்க நம்பர் வாங்கி சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணுறது எதுக்காக? அவங்க மறுபடியும் நம்ம வந்துட்டு அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு சரியான ஒரு இதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு அவங்க ஒரு உதவியாக இருப்பாங்க, இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம் அப்படின்னு நோக்கத்தில் தான் வாங்குகிறோம். இதை ஏன் செய்யாமல் நம்ம வந்துட்டு இன்னொரு விஷயத்தை தேடிகிட்டே இருக்கணும்? நம்ம பெரியவங்க வந்துட்டு ஒரு சரியான ஒரு வார்த்தையை சொல்லி வச்சுருக்குறாங்க, கையில் வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு அலையணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த நம்ம இன்றைக்கி உலகம் நம்மளுக்கு வந்து டெக்னாலஜியில் வந்துட்டு கையடக்கமாக உள்ளே கொடுத்துருச்சு. இந்த ஒரு ஃபோனில் காலையில் 1/2 hour 1 hour நீங்கள் வந்து யார் என்ன ஏதுன்றது நீங்கள் செக் பண்ணி ரிவ்யூ செக் பண்ணிங்கனாலே உங்கள் உலகம் உங்கள் கையில் இருக்குது. அதை ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. நானும் இதை பற்றி நிறைய விஷயங்களை யோசிக்கும்போது தான் எனக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் நான் வந்துட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களை என்னோடய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை நான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட எனக்கு மறுபடியும் ஒரு ரிலேஷன்ஷிப் புதுசாக கிடைக்குது. அவங்க நண்பர்கள் மூலயமா இன்னும் கொஞ்சம் நண்பர்களை எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். புதுசாக ஒருத்தவங்களை தேடிக்கிட்டே இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் சொல்ல போகலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா இந்த வீடியோவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது, போயிட்டே இருக்கும். ஆகையால் உங்களை நான் சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஃபோனில் இருக்க காண்டாக்ட்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு உங்களை வந்துட்டு ரிவர்ஸில் வந்து நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுவரையிலையும் யார் கூட பழகிருக்கீங்க, அது நல்லதா கெட்டதா, ஏன் அவங்களால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்கிறீங்கன்னு கெட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன காரணன்றது வந்துட்டு அது உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஒருவேளை நீங்கள் அதை பயன்படுத்துகிற தவறு இருந்தாலும் அது நம்மளோட மிஸ்டேக் தான். என்னோடய மிஸ்டேக்காக நீங்கள் வந்துட்டு உணர்றீங்க. உங்களோட மிஸ்டேக்காக நீங்கள் வந்து என்றைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அது நல்ல ஒரு அருமையான நண்பர்களை நீங்கள் வந்துட்டு இழந்திருக்கலாம். அந்த நண்பரை மறுபடியும் கூப்பிட்டு பேசலாம், அல்லது அவருக்கு மெசேஜ் அனுப்பலாம். சாரி நண்பா, உங்கள்கிட்ட நான் ஒரு நாள் பேசாமல் இருந்துட்டேன், ரொம்ப உங்களை மிஸ் பண்ணிட்டேன், உங்களை ஒரு நாள் மீட் பண்ணுவோம் நம்ம வாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது அவருக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை வரும். 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ இல்லை 6 மாதமோ 1 வருஷமோ 1 மாதமோ எப்படி வேணாலும் இருக்கலாம். அவரை நீங்கள் மறுபடியும் தொடர்பு கொண்டு பேசும்போது அவருக்கு இன்னும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையை நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த சூழ்நிலையில் உங்களுடைய நட்பு நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த நண்பர் உங்களுக்கு நல்லா ஏற்கனவே தெரிஞ்ச நண்பராக இருப்பார். உங்களுக்கு அவரையும் தெரியும், அவருக்கு உங்களையும் தெரியும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க நினச்சிங்கன்னா ரொம்ப சரியான ஒரு பாதையில் கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஏன் நம்ம வந்துட்டு இருக்கிற விஷயத்தை விட்டு போட்டு இல்லாத விஷயத்தை வந்துட்டு இல்லாத ஒரு தேவையை வந்து நம்ம வெளியில் போய் தேடிட்டு இருக்கணும். இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் யாருமே இதை பற்றி யோசிக்கிறதில்ல. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களை வந்துட்டு மறுபடியும் வந்து பயன்படுத்துங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இருக்க உங்கள் ஃபோனை செக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் செக் பண்ணி உங்கள் நண்பர்களோட லிஸ்ட்டை மறுபடியும் ரீசெக்கப் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லப்போனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நமக்கு என்ன சொல்லுது? எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், அவங்க ஃபோனில் இருக்க காண்டாக்ட்ஸ் எடுத்து பாருங்கள் அப்படின்னு ஒரு ஃபாரின் கம்பெனிக்காரங்க ஒரு நெட்வொர்க்குன்ற பேரில் உள்ளே வந்து நம்மளுடைய காண்டாக்ட்ஸை வச்சு அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான்.
ஏன் நம்ம சம்பாதிக்கக்கூடாது? நம்மளுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்குது. நம்ம நெட்வொர்க் யார்? நம்ம ஃபோன்லேயே வச்சுருக்கோம். 2000 பேர், 3000 பேர், 4000 பேர், ஒரு சில பேர்லாம் பார்த்தா 5000 நம்பர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ 5000 பேர் வந்து நம்ம நெட்வொர்க் நம்ம கையிலே இருக்கும்போது ஏன் வந்துட்டு இன்னொரு நெட்வொர்க்கில் போய் நம்முடைய திறமையில் வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும்? உங்கள் நெட்வொர்க் உங்கள் கையில் இருக்குது. உங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணுங்கள். தேவையான தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் இந்த வீடியோவில் கடைசியில் வந்து என் நம்பர் கொடுக்குறேன். தொடர்ந்து என் கூட வாங்க, பயணிங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம். சந்தேகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் வந்து நேரடியான ட்ரைனிங்கை நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம். பாய். நான் உங்கள் நாதன். நன்றி. தொடர்ந்து இந்த குரூப்பில் வந்து நீங்கள் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்லி மோட்டிவேஷன் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு வரும். தவறாமல் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. நன்றி.